போவான். இன்னைக்குன்னு பார்த்தா ஆளையும் காணா ஊரையும் காணா. சரி நிக்க நிக்க நேரம் தான் போகும். எவ்வளவு போனா கூப்பிட்டு கொடுக்க சொல்லுவோம். எவ்வளோ அந்த ரோட்ல போயிட்டு இருக்கா, அவளை கூப்பிடுவோம். ஏமா இந்தம்மா, இந்தா ஏமா இங்க வா. ஐயோ போய் போய் இவளையா கூப்பிட்டோம். என்னங்கத்த, என்ன முன்னாடி அனுப்பி விட்டு பின்னாடி நீங்க என்ன பண்றீங்க? அது சின்ன பொண்ணு, அது வந்து சரி இவள்கிட்ட பொறுமையா சொல்லி பார்ப்போம். அது ஒண்ணுல சின்ன பொண்ணு, தமிழரசி இருக்கால, அவளுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஒரு 3000 ரூபாய் கேட்டா. அதான் வந்து குமார்ட்ட கொடுத்து விடலான்னு சொல்லி படி வந்து நிக்கிறேன். ஓ, அதுக்கு தான் எனக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு நான் வெளியே போன்னு சொன்னீங்களா? இல்லைனா மட்டும் நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பியாக்கும். சரிங்க, தமிழுக்கு நானே பணத்தை அனுப்பிடுறேன். என்ன இவ அனுப்பேன்னு சொல்றா, சரியில்லையே. என்ன அண்ணி கால் பண்றாங்க? ஹலோ சொல்லுங்க அண்ணி. என்ன நாத்தனாரே, என்ன பண்றீங்க? சும்மா தான் நீ இருக்கேன், சொல்லுங்க. ஆமா, ஏதோ பணம் கேட்டிருந்தீங்களாமே. ஐயோ இவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா பதிலே காணா? ஆமா அண்ணி கேட்டிருந்தேன். சரிம்மா ஏன் நாத்தனாரே, 3000 ரூபாய் எப்படி பத்தோம்? நான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு 4000 ரூபாய் அனுப்பிடுறேன். என்ன 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன்றா? இவன் இவ்வளவு நல்லவளா இல்லையே. ஓ 1000 ரூபாய் சேர்த்து தரீங்களா? சரிங்க அண்ணி, உங்க மனசு மாதிரி யாருக்கு வராத அண்ணி. ஆமா இல்லையா பின்ன, 3000 ரூபாய் வச்சுட்டு எங்கிட்ட ட்ரெஸ் எடுக்க முடியும்? 4000 ரூபாய் தரேன். உனக்கு ஒன்று மாப்பிள்ளை கொண்டு ட்ரெஸ் எடுத்துருங்க. என்ன பொங்கல் சீருக்கு வேணும்ல? எப்படி பார்த்தாலும் பொங்கலுக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்து தரணும். சரி நீயே வாய் விட்டு கேட்ட, அதான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரோம். சேர்த்து மொத்தம் பொங்கலுக்கு எடுத்துருங்க. என்னம்மா சரியா? சரிங்க அண்ணி. திமிரு பிடிச்சவ, என் மக செலவுக்கு காசு இல்லைன்னு கேட்டா இதான் சாக்குன்னு பொங்கலுக்கு கழிச்சுட பாக்கா. அப்புறம் அத்தை சரிதானே, 1000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துடலாம். பொங்கலுக்கு எப்படியும் செய்யணும் தானே? ஆமா செய்யணும் தான். மூஞ்ச பாரு. லட்டுல வச்சேன் நினைச்சா தாசே, நட்டுல வச்சேன்.